எல்லா கம்பெனிலையும் ஒருத்தன் இருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னால் அவனை பணக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பணக்காரர்களுடைய லிஸ்ட்டையை எடுத்து அந்த லிஸ்ட்டில் அவனுக்கு கம்பெனியே இருக்கும்ல, இப்போ அமேசான், ஆப்பிள், கூகுள் அப்படின்னு சொல்கிற இந்த நிறுவனங்களாம் எடுத்து பார்க்கும்போது அந்த நிறுவனங்களுக்குள்ளே ஒருத்தன் இருக்கானா அவனை இலுமினாட்டின்னு சொல்லலாமா? இலுமினாட்டிலாம் அவன் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அப்போ அவனை என்ன தான் சொல்கிறது? இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எலைட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாமா? அப்படிப்பட்ட ஒரு நபரை ஜெலன்ஸ்கி அவர்கள் மீட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த உலகத்தில் எல்லா இன்ஸ்டியூட், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் நான் சொல்கிறேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதே மாதிரி பல நாடுகளில் ரிசர்வ் பேங்க்லாம் இருக்குது. இத்தனை பேங்குகளையும் ஒரு நிறுவனம் வேண்டாம் 3 நிறுவனங்கள் நினச்சா ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஒரு பதிவு பதிலாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த BlackRockலாம் பற்றி பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும், இவங்க இந்த இலுமினாட்டி மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இலுமினாட்டியாக இருக்கட்டும், மொசாட் சீரீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தமிழ் ஆடியோ புக்கெலாம் நீங்கள் குக் எஃப்எம் வழியாக கேட்கலாம். குக் எஃப்எம் வழியாக நீங்கள் ஆடியோ புக் சம்மரியெல்லாம் கேட்கும்போது ஒரு புத்தகத்தை 2-3 வாரங்கள் வாசிக்க வேண்டிய தேவையே இல்லை. 2 மணி நேரத்திலே ஒரு புத்தகம் அப்படிங்கிறது உங்களால் வாசிக்க முடியும். எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் பொக்கிஷம் வியூவர்ஸ்க்காக மட்டுமே TPM 30 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் TPM 30 அப்படிங்கிறது தான். குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு ஆடியோ புக்கை உங்கள் நேரத்துக்கு தகுந்தது மாதிரி எவ்வளவு ஸ்பீடில் நீங்கள் கேட்கலாம், அதில் புக் மார்க் பண்ணலாம், இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் குக் எஃப்எம். கேளுங்க, மனதுக்கு பிடித்ததை டவுன்லோட் செய்யறதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது ட்ரில்லியன் கணக்கில் இருக்க போகுது. 1 ட்ரில்லியன் 10 ட்ரில்லியன் அப்படிலாம் சொல்லுவேன். 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறத இப்போவே மனசில் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 81 லட்சம் கோடி ரூபாய். எவ்வளவு? 81 லட்சம் கோடி ரூபாய் 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது. இந்த 81 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறத இந்தியாவினுடைய ஜிடிபி வழியாக நம்ம இந்தியாவுக்கு நம்ம பட்ஜெட்லாம் போடுறோம்ல, நம்முடைய ஒட்டுமொத்தமான அந்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 ட்ரில்லியன்லேருந்து 4 ட்ரில்லியன் வரை தான் இருக்கும். ஸோ 3 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லும்போது 81 லட்சம் கோடி ரூபாய் இன்று 3ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமியை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசையாக இருக்குது. அதை சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். சரியா? இந்த 1 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்கிறது 81 லட்சம் கோடி ரூபாய். நான் மறுபடியும் சொல்லிடுறேன். அடுத்ததா ஒரு நிறுவனத்தினுடைய அசெட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அந்த ஒரு நிறுவனத்தினுடைய அசெட்டை நம்ம சாதாரண ஒரு மனுஷன் 1 மணி நேரத்துக்கு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனிதன், நான் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்களுக்கு ஈக்குவலான சொத்துக்களை நான் உருவாக்குவதற்கு 24,000 ஆண்டுகள் வேணும். 1 மணி நேரத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் நான் 24,000 ஆண்டுகள் சம்பாதிச்சா மட்டும்தான் என்னையால் ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்களை அடைய முடியும். அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பெயர் தான் BlackRock. இந்த BlackRock அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட் அவங்கள பார்க்க போறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப பீக்ல இருக்கு. கிரெம்லின் மேலே 2 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் நேராக எங்கே போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த BlackRock அவங்களுடைய நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட் டீமை பார்க்க போகிறாங்க. எல்லாருமே புருவத்தை உயர்த்தி பார்க்குறாங்க. என்னடா ஜெலன்ஸ்கி அவர்கள் நேராக இங்கே போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா மேட்ரு வேறு ரொம்ப பெருசாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த BlackRock பற்றி தெரிஞ்சவங்க அதை ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஆட்களுக்கு இந்த BlackRock அப்படிங்கிறது கொஞ்சம் நபர்களுக்கு தானே தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இன்ட்ரோ வச்சு அவங்க BlackRockனா என்னடா சொல்லி தொல்லடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மூடுக்கு வந்திருப்பாங்க. BlackRock அப்படிங்கிறது ஒரு நிறுவனம்ங்க, ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். இந்த நிறுவனத்தை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களாக தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா அமேசான் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் தேடுறீங்க, கொக்கோகோலா ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போய் தேடுறீங்க, ஆப்பிள் நிறுவனத்துடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போய் தேடுறீங்க. இப்படி 3 ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி தேடும்போதும் முதல் 1லிருந்து 5வது இடத்திற்குள் ஒரு நிறுவனம் இருக்கும். அந்த நிறுவனத்தின் பெயர் தான் BlackRock. அதே மாதிரி வான்கார்ட் அப்படிங்கிற இன்னொரு நிறுவனமும் இருக்கும். இந்த 2 நிறுவனங்கள், இதில் வான்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த வான்கார்ட் நிறுவனம் BlackRock அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதனுடைய மேக்சிமம் ஷேரை வாங்கி வச்சுருக்காங்க. சொல்லப்போனால்
BlackRock அப்படிங்கிறதும் Vanguard அப்படிங்கிறதும் ஒரே நிறுவனம் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஆனால் 2 பேரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ நாம் இப்போ எடுத்திருக்கிற நிறுவனம் எது மட்டும்தான்? BlackRock அப்படிங்கிற நிறுவனம் மட்டும்தான். Vanguard இல்லாட்டி ஸ்டேட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. பாகம் 2ல் வேணால் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த BlackRock அப்படிங்கிற நிறுவனம் 1988களில் உருவாக்கப்படுது. வெறும் 1988ல் ஒரு நிறுவனம் உருவாக்கப்படுதுங்க. அந்த நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, பல நபர்களுடைய பல நிறுவனங்களுடைய அசட்டை மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களுடைய லோன், அவங்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், அவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். சாதாரண ஒரு நிறுவனம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. 2008ல் மிகப்பெரிய அளவில் கிரைசிஸ், எல்லா பக்கமுமே பெரிய அளவு பிரச்சனை. அமெரிக்காவில் அவங்களுடைய வங்கி திவாலாக போகுது, லேமேன் பிரதர்ஸ் கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிறுவனங்களை பெயில் அவுட் பண்ணணும், யாராவது அவங்களுக்கு உதவி செய்யணும், கடன் கொடுத்து உதவி செய்யணும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் ஞாபகத்துக்கு வருது. அந்த நிறுவனம் தான் BlackRock. இந்த BlackRock அப்படிங்கிற நிறுவனம் லேமேன் பிரதர்ஸ்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விதமான நிறுவனங்களையும் பெயில் அவுட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தை பெயில் அவுட் பண்ணுறதுக்காக BlackRock நிறுவனத்தை அணுகுகிறார்கள். அடுத்தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த BlackRock நிறுவனம் என்ன செய்கிறாங்க, நம்ம உதவி செய்த அனைத்து நிறுவனங்களுடைய ஷேரில் எனக்கு இவ்வளோ % நீ தந்தினா உனக்கு நான் பெயில் அவுட் பண்ணுறேன், உனக்கு இவ்வளோ கடன் தரேன், உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரேன், உனக்கான ஐடியாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்களுடைய அசட் மேனேஜ்மெண்ட்டாக மாறுறது மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஷேர் ஹோல்டராக மாறுறாங்க. ஃபாக்ஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி ஊடகம்லாம் நமக்கு தெரியுமில்ல, ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுலேயே நிறைய ஷேர் யார் வச்சுருக்காங்க? இந்த BlackRock நிறுவனம் அப்படிங்கிறவங்க வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது ஏதோ 1-2 தான், அடுத்த பார்ட் இருக்குமாக்கா. இந்த BlackRock நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸில் அவங்களுடைய ஷேர் என்ன, அதுவும் குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டாரில் இவங்களுடைய ஷேர் என்ன அப்படிங்கிறத நம்ம 2வது பாகத்தில் பார்க்க போகிறோம். இந்த முதல் பாகத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏன் BlackRock பக்கம் திரும்பினார் அப்படிங்கிறது தான். இந்த BlackRock அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தாலே இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து பெரிய கம்பெனிகளையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது BlackRockனு சொல்லி கூகுளில் ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இந்த BlackRock அப்படிங்கிறது 2008ல் மட்டும் கிடையாது. 2019ல் BlackRock அப்படிங்கிறவங்க IMFலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு நாடு திவால் ஆயிடுச்சுன்னா IMF தான் போய் பெயில் அவுட் பண்ணணும், அதனுடைய ட்ரஸ்டியாகவே போய் மாறுறாங்க இந்த BlackRock நிறுவனத்தினுடைய தலைவர். அப்படி ட்ரஸ்டியாக மாறினது மட்டும் கிடையாது, வேர்ல்டு பேங்க் இருக்கட்டும், இல்லை நம்ம பார்க்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் சில முக்கியமான வங்கிகளாக இருக்கட்டும், இந்த வங்கிகள் எல்லாத்தையுமே ஆளுமை மிக்க ஒரு நபராக யாரை பார்க்குறாங்கன்னா இந்த BlackRock நிறுவனத்தை பார்க்குறாங்க. ஏன்னா இந்த வங்கிகள் எல்லாருமே BlackRock நிறுவனத்தில் கடன் வாங்கியிருக்காங்க, இல்லாட்டி BlackRock நிறுவனம் அந்த வங்கிகளுடைய ஷேராக வாங்கி வச்சுருக்காங்க. சரிப்பா, இவ்வளவும் BlackRock நிறுவனம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு உக்ரைனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வேறு எதுவுமே இல்லைங்க. 2013 2014 கரெக்டாக கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடி இந்த BlackRock நிறுவனம் அப்படிங்கிறது உக்ரைன் பக்கமாக சீண்டி பார்க்க கூட இல்லை. ஏன்னா உக்ரைனில் ஒரு சட்டம் இருந்தது, ப்ரைவேட் பார்ட்டிக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய இந்த லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிறத விற்பனை செய்யக்கூடாது என்பது தான். ரொம்ப சூப்பரான சட்டமாக இருந்துச்சு. அதனால் வெளிநாடுகளை சார்ந்தவர்கள் இங்கே வந்து என்ன செய்ய முடியாது, அக்ரிகல்ச்சர் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால் வரையிலும் உக்ரைனுக்கு வேர்ல்டு பேங்க் கொடுத்த கடன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் $89 மில்லியன் அமெரிக்க டாலர். பில்லியன் கணக்கெலாம் போகலை, $89 மில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த உக்ரைனில் எவ்வளவு லேண்ட் இருந்துச்சு, அதாவது நம்ம பயிர் செய்யக்கூடிய லேண்ட் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தோராயமாக 32 மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு இருந்துச்சு. 32 மில்லியன் அப்படிங்கிறது 1 மில்லியன்னா 10 லட்சம் அப்படின்னா 32 மில்லியன்னா 3,20,00,000 ஹெக்டர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது, உக்ரைன்கிட்ட இருக்குது. இந்த 3,20,00,000 ஹெக்டர் நிலப்பரப்பு என்பது விவசாய பூமி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த விவசாய பூமியில் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் தான் யூரோப்புக்கு போகுது. அதனால தான் இந்த உக்ரைனை பிரெட் பாஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே விளைவிக்கக்கூடிய பொருட்களை தான் யூரோப் நம்பி இருந்ததுனால தான் இந்த பெயரை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. யூரோப் யூனியனில் ஒரு 27 நாடுகள் இருக்குன்னா அந்த 27 நாடுகளையும் ஒன்றா கொண்டு வாங்க. அந்த 27 நாடுகளையும் ஒரே நிலப்பரப்பாக எடுத்து அந்த நிலப்பரப்பில் நம்ம பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஒரு நிலப்பரப்பை அந்த 27 நாடுகளுடைய பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் 1/3 நிலப்பரப்பு ஒத்த நாடுகிட்ட இருக்குது, அதுதான் உக்ரைன்.
ஸோ 2014 உக்ரைன், கிரீமியா, ரஷ்யா அந்த பிரச்சனை பெருசாக மாறுது. வேர்ல்டு பேங்க்லாம் வராங்க, உக்ரைன் நீ பயப்படாத, உக்ரைன் நான் பார்த்துக்கிறேன், அமெரிக்கா அங்கேருந்து வராங்க, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, பயப்படாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை கொடுக்குறாங்க. வேர்ல்டு பேங்க், IMF எல்லாமே கிட்டத்தட்ட 2014 உக்ரைனுக்கு ஒரு 17 பில்லியன் அமெரிக்க டாலரை உதவியாக கொடுக்குறாங்க. நான் சொன்ன 59 மில்லியன் போயிட்டு அதை விட பல மடங்கு இருக்கக்கூடிய 17 பில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக கொடுக்குறாங்க. அப்படி கடனாக கொடுப்பதற்கு இவங்க வச்ச ஒரு கண்டிஷன் என்ன? நம்ம வேர்ல்டு பேங்க்கிட்டையோ IMFட்டையோ நம்ம கடன் கேட்குறோம்னா அவங்க என்ன செய்வாங்க? சில பல விஷயங்கள் சொல்லுவாங்க. நீ இதெல்லாம் சேர்ந்து செஞ்சாதான் நான் உனக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. IMFும் வேர்ல்டு பேங்க்கும் உக்ரைன்ட்ட வச்ச ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுடைய ஃபார்ம் லேண்டை நீங்கள் என்ன செய்யணும்? தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்கணும். அப்படி சம்மதம் தெரிவித்தால்தான் தனியார்கள் இங்கே வந்து வேலை செய்வாங்க. வேலை செய்கிறதுனால தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த பணம் சம்பாதிச்சாதான் எங்களுடைய கடனை அடைக்க முடியும். ஸோ உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தில் உங்களுடைய ஃபார்ம் லேண்டை நீங்கள் யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அப்படியே இண்டு போட்டுட்டு அதை கிழிச்சு தூர போட்டுட்டு ஃபார்ம் லேண்டை நான் விற்பனை செய்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உக்ரைனும் என்ன செய்கிறாங்க? 17 பில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்குதுப்பா, எழுதிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. என்ன, ஃபார்ம் லேண்டை நாங்கள் விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. இப்போது உக்ரைன்ட்ட இருந்த கிட்டத்தட்ட 3,20,00,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 60% யார்கிட்ட இருக்குன்னா வெறும் 3 நிறுவனங்கள்கிட்ட இருக்குது. இந்த 3 நிறுவனங்களுக்கும் யார் கடன் கொடுத்து வச்சுருக்காங்க, இல்லை யார் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் தான் BlackRock. இப்போ புரிஞ்சிருச்சா? உக்ரைனில் இருக்கக்கூடிய 60% ஆஃப் ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த BlackRock நிறுவனத்துக்கு கீழே இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட உக்ரைனில் 60% நிலப்பரப்பு மட்டும் இந்த BlackRock கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தவறு. அடுத்ததாக BlackRock எங்கெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். உக்ரைனுக்கு அந்த நாடு உதவி செய்து, இந்த நாடு உதவி செய்து, இந்த நிறுவனம் உதவி செய்து அப்படிங்கிற கேள்வி, அந்த செய்தி எல்லாமே நம்ம பார்த்து பரவாயில்லையேப்பா, உக்ரைனுக்கு இவ்வளவு நபர்கள் உதவி செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு வந்தது என்றால் அந்த ஆச்சரியத்தை அப்படியே சிப் போட்டு மூடிடுங்க. அந்த ஆச்சரியத்துக்கெல்லாம் காரணம், இதெல்லாம் உதவி செய்கிறதுனால எவனோ ஒருத்தன் மிகப்பெரிய லாபத்தை அடைஞ்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அந்த மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒருத்தன் BlackRock, இன்னொருத்தன் வேன்கார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், இன்னொன்று ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வேறு செக்மெண்ட். அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிடா BlackRockக்கு உக்ரைனுக்கு உதவுறதுனால லாபம் கிடைக்க போகுது? சார், உக்ரைனுக்கு உதவுறதுக்காக மட்டும் இல்லை சார். நாம் அமெரிக்கா கூட இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டாலும் சரி, அமெரிக்கா நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாலும் சரி, நாம் ஐஃபோன் வாங்கினாலும் சரி, நம்ம ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணாலும் சரி சார், ஒரு ஷேர் யாருக்கு போயிட்டுருக்கு? இந்த BlackRock நிறுவனத்துக்கு போயிட்டுருக்கு. என்ன விக்கி, உருட்டுறியா, கதை சொல்றியா, இலுமினாட்டி பேசுறியா, கான்ஸ்பிரசி பேசுறியா? அடே சத்தியமா இதெல்லாம் உண்மையா? நம்புங்க. நம்மளை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான்னா அது யாரா இருக்கும்? நம்ம மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோன்னா இருக்கும். என்னுடைய முதலாளி, எனக்கு காசு தரக்கூடிய ஒரு முதலாளி, நான் வேலை செய்கிறேன், காசு தர்றேன். அந்த முதலாளி சொல்கிறார், இன்றைக்கி ஒரு நாள் நீ லீவே எடுக்கக்கூடாது, வீட்டுக்கே போகக்கூடாதுன்னா, நான் முதலாளிக்கு விசுவாசமாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்ன தான் செஞ்சாகணும்? நான் வீட்டுக்கே போகாமல் வேலை செய்வேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நிறுவனத்தை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அந்த நிறுவனத்தினுடைய ஷேர் இல்லாட்டி அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் அது நீங்களாக இருக்கணும். ஸோ அதனுடைய ஷேரை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்க? ஃபோர்ஸ்டு பிஹேவியர்னு ஒன்று இருக்குது. இவன் ஃபோர்ஸ் பண்ண அவன் பிஹேவ் பண்ணுவான். அதே மாதிரி தான் ஃபாக்ஸ் நிறுவனம் பிஹேவ் பண்ணுது என்று சொல்லி தான் ஃபாக்ஸ் நிறுவனத்திலேருந்து ஒருத்தர் தெரிச்சு ஓடி வந்தார் பார்த்தீங்களா? அவரை நிறுவனம் வெளியிலே அனுப்பிச்சு. அப்படிப்பட்ட நபருக்கான ஒரு பெரிய காரணம், அந்த ஃபாக்ஸ் நிறுவனத்தில் இவர் உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படி உண்மையை பேசுகிறதுனால அது யாருக்கு பிடிக்காது? BlackRock நிறுவனத்துக்கு பிடிக்காது. உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவரை வெளியில் அனுப்பிட்டாங்க. சரிப்பா, இப்போ இன்னும் கொஞ்சம் விலாவரியாக சொல்லு பார்ப்போம் BlackRock நிறுவனத்தை பற்றி அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் சின்னதாக ஒரு ஆசை இருந்தாலும் இப்போவே நான் சொல்லிடுறேன். பிபி, ஹார்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, பிளட் ப்ரெஷர்லாம் இருக்கிற யாராவது இந்த டாப்பிக்கை கேட்குறா இதோடி முடிச்சிருங்க. ஏன்னா இதுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி இருக்குது உலகம் அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்டுருவீங்க. இந்த உலக நாடுகளில் எவ்வளோ நாடுகள் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 190லேருந்து 200 நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 200 நாடுகள் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் பேங்க், அது HDFC, ICICI, SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்படின்னு சொல்லி நான் சொல்கிற நம்ம இந்திய நாட்டு பேங்க், இதே மாதிரி 200 நாடுகள் இருக்கக்கூடிய பேங்க் அந்த பணத்தெல்லாம் கொட்டுறீங்க. அப்படி அந்த பணத்தெல்லாம் கொட்டி அப்படி அந்த பணத்தில் 5லேருந்து 10% யாருடைய பணமாக இருக்கும்? நான் சொன்ன BlackRock இருக்கும். இந்த BlackRock அமெரிக்காவை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா
சார் அமெரிக்கா மட்டும் இல்லை சார், அமெரிக்காவை விலைக்கே வாங்கலாம். கிட்டத்தட்ட 70% ஆஃப் அமெரிக்காவினுடைய கடன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த BlackRock கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த BlackRock தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இப்போதைய அசட்டு மட்டுமே 15 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். ஒரு ட்ரில்லியன் 81 லட்சம் கோடி ரூபாய்ன்னு சொன்னேன். இவங்க அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதே 15 ட்ரில்லியன். அதுவும் 2025 இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான் சொல்கிற BlackRockக்கும் வேன்கார்டும் இணைந்து விட்டார்கள் என்றால் ஒரு அமெரிக்கா இல்லை 1.5 அமெரிக்காவை இவங்களால் விலைக்கு வாங்க முடியுமா? இந்த ஊர்லேயே, இந்த உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடுன்னு அமெரிக்கா தான். அதையே ஒரு நிறுவனம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே BlackRockக்கு பெரிய ஒரு இன்ட்ரோ தேவைப்படுமா என்ன? இந்த BlackRock அப்படிங்கிற நிறுவனம் தான் லேமன் பிரதர்ஸாக இருக்கட்டும், சிட்டி குரூப்பாக இருக்கட்டும், ஏஐஜியாக இருக்கட்டும், ஃபேனிமேயாக இருக்கட்டும், ஃப்ரெடி மேக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் பெயில் அவுட் பண்ணாங்க 2008. இந்த லேமன் பிரதர்ஸே பெரிய நிறுவனம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கே பெயில் அவுட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் லோக்கல் பாஷையில் அவங்களுக்கே விபூதி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாமே. சரிப்பா, இவங்க என்ன சாதாரண ஒரு கார்ப்பரேட் அப்படியே அந்த பக்கமாக லாபத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஜோ பைடன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் எலெக்ஷன் நின்னார் பார்த்தீங்களா, அதில் 3 எக்ஸிக்யூட்டிவ்ஸ், முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எங்கேருந்து அனுப்பப்பட்டார்கள் என்று கேட்டால் BlackRock நிறுவனத்திடமிருந்து அனுப்பப்பட்டார்கள். அது இல்லாமல் ஷேடோ கேபினட் அப்படிங்கிறத ஒன்று அமைப்பாங்களாம். ஒரு அதிபர் வேறொரு அதிபராக மாறுறாரு. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜோ பைடன் அவர்களாக மாறுறாங்கல்ல, அப்படி மாறுவதை டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாங்கள்ல. இந்த டிரான்சிஷன் பீரியடில் அடுத்தடுத்த அமெரிக்க அரசாங்கங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஷேடோ கேபினட் அப்படிங்கிறது தான் முடிவு செய்யும். அந்த ஷேடோ கேபினட் யாருடைய தலைமையில் இயங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி BlackRock அப்படிங்கிற நிறுவனத்தின் கீழ் இயங்கும். இப்படிலாம் ஒரு நிறுவனத்தை இயக்க முடியுமா? அப்படி இயக்கிறதா இருந்தால் இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கணும்ல அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டெக்னாலஜி ப்ரோக்ராம் இருக்கா. விளக்க தேய்ச்சா பூதம் வரும்னு சொல்லியிருக்கோம்ல, ஒரு பூதமே இந்த சாஃப்ட்வேரை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அலாவுதீன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இந்த அலாவுதீன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இயக்குவதற்கு ஒரு கம்ப்யூட்டர், 2 கம்ப்யூட்டர், ஒரு 10 சூப்பர் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி இவ்வளோ டேட்டாலாம் வச்சு பலவிதமான கணக்கெல்லாம் அல்கோரிதெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் தப்பு. கிட்டத்தட்ட 5000 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த அலாவுதீன் அப்படிங்கிற ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மோஸ்ட் சோஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அசட் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த BlackRock 5000 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸுடன் 5000 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் மாதிரியே 100லேருந்து 1000 மடங்கு, சொல்லப்போனால் அதை விட பெருசாக 1,00,000 மடங்கு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவை அவுட்புட் தரக்கூடிய கம்ப்யூட்டர் தான் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஸ்பீடு வேறு இருக்கும். ஸோ இதே மாதிரி 5000 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை உள்ளடக்கிய ஒரு பெரும் நிறுவனம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு நிதியை கொடுத்து அவங்களுடைய அசட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் உக்ரைனுடைய ஃபார்ம்லேண்டில் 60% அளவுக்கு கையகப்படுத்திய சில நிறுவனங்களுடைய தாய் நிறுவனமாக இருக்குது. இந்த போரில் ஏற்படக்கூடிய லாபம் நஷ்டம்லாம் அவங்களுக்கு இல்லை, லாபம் மட்டும்தான். லாபம் யாருக்கு தான் கூடுதலாக போயிட்டுருக்கு? BlackRockக்கு போயிட்டுருக்கு. கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னு சொன்னோமே, இந்த கொரோனா வைரஸில் வேக்சின் போட்டோமே, அதனுடைய லாபமும் BlackRockக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். நம்ப மாட்டீங்க, ஆனால் அடுத்த பதிவில் கண்டிப்பாக நம்புவீங்க. டிஃபென்ஸ், மெடிக்கல், BlackRock விஷயம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்த்துடலாமா? கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்க்க போகிறோம். அதனால் அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.